வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் யூ. இந்த சீரீஸ் எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட சீரீஸ்னு. நான் பார்த்ததிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரீஸில் இதுவும் ஒன்று. அது ஏன் என்னன்ட்டு ரிவ்யூவில் நான் மொத்தமாக சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்டிங் வித் இந்த சீரீஸோட ஹீரோவாக ப்ளே பண்ண பென் பேட்லி. நீங்கள் காசிப் கேர்ள்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டேனா ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் இந்த சீரீஸில் அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஜோன்ற கேரக்டர் உண்மையாகவே பர்ஃபெக்டான கேஸ்டிங்னு சொல்லலாம். அவரோட அந்த வாய்ஸும் ஸ்டைலும் அந்த கேரக்டரும் பர்ஃபெக்டாக சூட் ஆணுச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட். அதை தொடர்ந்து இதோட ஸ்க்ரீன் ப்ளேவை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மொத்த சீரீஸுமே ஜோ கோல்ட்பர்குன்ற ஒரு கேரக்டரை வச்சு தான் ஸ்டோரியே டிசைன் ஆகியிருக்கும். அண்ட் அந்த கேரக்டரோட அந்த ஸ்டோரி ரைட்டிங்கை பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட கேரக்டராக இருக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீரீஸ்னு வரும்போது ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறதுன்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே தனித்தனி கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு தான் அந்த ஸ்டோரியே நரேட் பண்ணியிருப்பாங்க சீரீஸ்க்கெலாம். பட் இதில் ஜோன்ற கேரக்டரை வச்சு தான் மொத்த ஸ்டோரியுமே மூவ் ஆகுது. அண்ட் அந்த ரைட்டர்ஸ் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதை. நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஹீரோவோட மைண்ட் வாய்ஸும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவராக வந்து கொடுத்து சூப்பராக அந்த டென்ஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட ஸ்டோரியை சொல்லியே ஆகணும். ஒரு சீசனும் வேறு ஸ்டோரியாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சீசன் 1 வேறு ஸ்டோரியாக இருக்கும், சீசன் 2 and 3 வேறு ஒரு ஸ்டோரியாக இருக்கும், சீசன் 4 நடக்கிறதும் வேறு ஸ்டோரியாக இருக்கும். பட் இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சீசன்லேருந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஸ்டோரியை சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் ட்விஸ்ட்டில் பூந்து விளையாடியிருப்பாங்க. ட்விஸ்ட்டு வைக்கணுமேன்ட்டு வைக்காமல் அந்த ஸ்டோரியோக்கு தகுந்த மாதிரி அந்த ட்விஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணதுன்றது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் ஸோ அதை தொடர்ந்து நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோன்னா, இந்த மெயின் கேரக்டரை தாண்டி வேறு ஒரு எந்த கேரக்டருக்குமே கேரக்டர் டெப்த்துன்றதே ஒரு மண்ணும் இருக்காது. ஈஸியாக சில கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, சாவாங்க, அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி சூப்பராக அந்த டென்ஷனை பில்டு பண்ணிகிட்டே போகும்போது ஒரு ஃபில்லர் எபிசோடை போட்டு அந்த மொத்த டென்ஷனையும் வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக புதைச்சிருவாங்க. இதனால் அந்த பில்டான ஸ்டோரி டென்ஷன்றது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த சீரீஸ் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமோன்றது என்னோடய ஒப்பீனியன். அண்ட் இந்த சீரீஸை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சீசன் 5 இந்த 2024 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு அதுதான் இதோட ஃபைனல் சீசனாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் யா கைஸ், இது ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் சீரீஸ். எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care.